ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏனென்ற கேள்வி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே ரொம்ப தெளிவாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, மக்களுக்கு முறையோடு ஆட்சி செய்தால் மக்கள் மன்னரை மன்னராக பார்க்க மாட்டார்கள், இதயமாகவே பார்ப்பார்கள் என்கிறதை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சித் தலைவி அம்மா ஆகட்டும், இன்றும் மக்களின் மனதிலே இதய தெய்வங்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, தற்பொழுதைய ஆட்சி ஒவ்வொரு துறையிலையுமே சிறப்பான முறையில் இருக்கிறதா என்பதை விட சரியான நடைமுறையில் இயங்குகிறதா என்பதே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பொருட்களை இழந்தவர்களும் சரி, உயிர்களை இழந்தவர்களும் சரி, புகார் கொடுக்க சென்றால் அந்த புகார்களையே பெறுவதில்லை. புகாரையே பெறாமல் ஒரு கட்ட பஞ்சாயத்து என்கிற அளவிலே ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, லாக்அப் டெத் என்பது கடந்த திமுக ஆட்சியில், தற்போதைய ஆட்சியில் மட்டும் 33 என்கிற எண்ணிக்கை வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்கொலையா கொலையா என்பதெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் கேள்விகளாகவும் ஆச்சரியங்களாகவும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக வழக்கே பதியாமல் விசாரிக்கக்கூடிய புதிய கலாச்சாரம் தமிழகத்தில் இடம்பெற்றிருக்குன்னா என்ன காரணம்? விளம்பர ஆட்சியில் அதிகரிக்கும் சந்தேக மரணங்கள் குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள். வணக்கம் சார். ஓய்வு பெற்ற காவல்துறை ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். திரு வில்சன் சார், உங்ககிட்ட இருந்து எடுக்கலான்னு இருக்கேன். எப்பயுமே ஒரு விஷயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அல்லது நீதி வேண்டும்னா முதல்ல அணுகக்கூடிய இடம் காவல்துறை தான். அதில் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போய் கொஞ்சம் படிப்பறி வந்த பிறகு காவல் நிலைய வாசப்படி மிதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிருக்காங்க. ஆனால் அப்படி போகிற மக்கள்கிட்ட அந்த புகாரை பெற்று முறையான எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் விசாரணை என்கிற கோணத்தில் காவல்துறை சமீபத்தில் இறங்கி இருக்கிறதுனால பல மரணங்கள் இன்னும் தெரியாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய திமுக ஆட்சியில். அதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்து? இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சியை விட அமைதி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா பாதுகாப்பு, உள்நாட்டு மக்களின் பாதுகாப்பு முக்கியம். எப்படி வெளிநாட்டிலேருந்து ஒரு தேசத்திற்கு பாதுகாப்போ அதுபோல் உள்நாட்டு பாதுகாப்புன்றது, இப்போ வெளிநாட்டு பாதுகாப்புனா இராணுவத்தின் கையில் இருக்கும், உள்நாட்டின் பாதுகாப்புன்றது காவல்துறை கையில் தான் இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு அது முக்கியமான துறை. நீங்கள் வளர்ச்சி துறைகள் சொல்லலாம், தொழில்துறைகள் சொல்லலாம், இல்லைனா சுகாதாரத்துறை சொல்லலாம், இல்லைனா கல்வித்துறை சொல்லலாம். எல்லா துறையை விட முக்கியமான துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை தான். அதுதான் முக்கியம். அதனால தான் அதை ஐயா கக்கன் காலத்துக்கு பிறகு முதலமைச்சர்களே அந்த துறையை கையில் வச்சுருப்பாங்க. பெரும்பாலான நேரத்தில் முதலமைச்சரே கையில். காரணம் என்னன்னா, அந்த துறை முக்கியமான துறை. இன்னொன்று, ஒரு சுதந்திர நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில், நம்மளை போல் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஜனாதிபதி, உச்சபட்ச அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர், இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அதிகாரம் காவல்துறை கையில் கொடுத்து வச்சுருக்கிறோம். அதுதான் யூ கேன் யூஸ் மினிமம் ஃபோர்ஸ் அப்படின்றது. அது ஜனாதிபதியும் பயன்படுத்த முடியாது, உச்சநீதிமன்ற நீதிபதியும் பயன்படுத்த முடியாது. காவல்துறை அவர் தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். காவல்துறை தான் நேரடியாக அந்த மினிமம் ஃபோர்ஸை பயன்படுத்த முடியுன்றது அப்போ சட்டம் அதில் அனுமதித்து வச்சுருக்குது. அப்போ அப்பேற்பட்ட காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது நீங்கள் பெரும்பாலான நேரத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்த்தா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலம் எப்பெல்லாம் வருதோ சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கும் அப்படின்றது பரவலாக எல்லாருக்கும் தெரியும். அது மெய்ப்பிக்கப்பட்ட ஒன்று தான். இப்போ கொலையோ கொள்ளையோ திருட்டோ எல்லா காலத்திலும் நடக்கும். எந்த ஆட்சி இருந்தாலும் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. எந்த ஆட்சியிலும் இந்த நடக்கும். ஆனால் அது ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிறத விட்டுட்டு ஒரு பொது உடைமையாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சியில், அதுவும் இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் அது எக்கச்சக்கமாக வந்துருச்சோன்றது தான். இப்போது நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல, எல்லாத்துக்குமே முதலமைச்சர் காரணம் கிடையாது, எல்லாத்துக்குமே காவல்துறையில் உயர் அதிகாரிகள் காரணம் கிடையாது. கீழ் மட்டத்தில் ஏதாவது தவறு நடந்துடும், உண்மை தான், ஏற்றுக்கலாம். ஆனால் காவல்துறைக்கு தெரிந்து ஒரு தவறை, ஒரு கொலையை தடுக்க முடிய வாய்ப்பு இருந்தும் அது தடுக்காமல் விட்டுறாங்கன்னா அப்போ யாரை பிடிக்கிறது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், காவல்துறையே மரணத்திற்கு காரணமாக இருக்குதுன்னா இதையும் யார் காப்பாற்றுறது? அஜித்குமார் விஷயம் போல். இந்த ரெண்டு விஷயம்தான்.
ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா வாணியம்பாடி வாஷி மக்கரம் கஞ்சா போதை கடத்தல் நடக்கிறது அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. காவல்துறையில் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் புகார் சொல்கிறாரு. புகார் சொன்னப்படுது, யாரை குறித்து அவர் புகார் சொல்கிறாரோ அவங்ககிட்டயே இந்த புகார் போகுது. ஒரு வாரத்தில் அவர் வெட்டி கொல்லப்படுகிறார். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம புதுக்கோட்டை ஜவஹர் அலி, புதுக்கோட்டை ஜவஹர் அலி ஒரு பொதுநலவாதி, சமூக போராளி. அவர் என்ன செய்கிறாரு, கனிமவள கொள்ளையை பற்றி போட்டு கொடுக்குறாரு. 70,000 டாரஸ் கனிமவள கொள்ளை. அதை போட்டு கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அது யார்கிட்ட, வட்டாட்சியர்கிட்ட சொல்கிறாரு, கோட்டாட்சியர்கிட்ட சொல்கிறாரு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்குறாரு, நீதிமன்றத்தில் சொல்கிறாரு, சிஎம் செல்லுக்கு அனுப்புகிறாரு. வெளிப்படையாகவே செய்தார், வெளிப்படையாக செய்கிறார். எல்லாம் செய்து சொல்கிறார், நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா வருகிற 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் ஈவினிங் வந்து நாங்கள் போராட்டம் அறிவிப்போன்றாரு. அதற்கு பிறகு சொல்கிறாரு, என்னை எப்படியும் சாவடிச்சிருவாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஆபத்து வருது, எனக்கு மிரட்டல் வருது, என்னை எப்படியும் கொலை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு வரும்போது லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார். இப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போது முன்னெச்சரிக்கையே கொடுத்துட்றாரு, காவல்துறைக்கே சொல்லிடுறாரு, எல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம நெல்லையில் ஜாகிர் ஹுசேன், நெல்லையில் ஜாகிர் ஹுசேன் என்ன செய்கிறாரு, வக்பு சொத்தை ஒருத்தன் வந்து திருடுறான், ஆட்டையை போடுறான், கொள்ளையடிக்கிறான். அதை வந்து உடனே போய் புகார் தெரிவிக்கிறார், எல்லா இடத்துலையும் தெரிவிக்கிறார். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் தெரிவித்து அவருக்கு கொலை மிரட்டல் வருகிறது. உடனே ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுறாரு. ஐயா, நான் காவல் நிலையத்தில் புகார் சொன்னேன், அந்த ஆய்வாளர் செந்தில்குமார் எடுக்கலை, அந்த ஏசி கிட்ட புகார் சொன்னேன், அவரும் இதை எடுக்க மாட்டேன்றாரு. நான் யார் மேலே புகார் சொல்கிறேன்னா அவங்களுக்கே அந்த புகார் போயிடுது, புகார் மனு. அதனால் என்ன எப்படியும் கொலை செய்துருவாங்கன்னு வீடியோ எடுத்து வெளியிட்டுறாரு. அவரே ஒரு தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்களுக்கு திமுக ஆட்சியில் கொலை தான் நடக்குது. இது நம்ம வடநாட்டில் கேள்விப்பட்டுக்கிறோம், கல்புர்கி, கௌரி லங்கேஷ்னு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருவோம். யாரெல்லாம் வந்து பொது வேலைக்காக, இவங்களும் இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு கொலையோ தனிப்பட்ட வன்மமோ கிடையாது. இதெல்லாம் காவல்துறைக்கும் தெரிவித்து, நீதிமன்றத்துக்கு தெரிவித்து, அப்புறம் அரசாங்கத்துக்கு தெரிவித்து, அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து என்னை கொலை செய்ய போகிறாங்கன்னு எல்லாம் தெரிவித்த பிறகு கொல்லப்படுகிறார். நான் மறுபடியும் அடுத்த சுற்றுல இப்போது இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதே துறை சார்ந்த ஐயா கிட்டே நான் காவல்துறை என்ன செய்யுது, கையில் எடுத்துக்குது. நம்ம இப்போ 2 வருஷம் ஆச்சு, விஏஓ லூர்து பிரான்சிஸ் மரப்பநாடு நெல்லையில் கொலை செய்யப்பட்டு அவர் அலுவலகத்திலேயே கனிமவள கொலையை சொன்னார்ன்றதுக்காக வெட்டி கொல்லப்படுகிறார். இப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா, கீழே கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க பாருங்கள் காவல்துறையில், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. உச்சபட்ச பதவியில் இருக்கிறவங்க மேலே நடவடிக்கை என்ன, அதிகாரிகள் மேலே நடவடிக்கை? நான் அடுத்த சுற்றுல மறுபடியும் வரேன். திரு ராஜாராம் சார், வில்சன் சார் குறிப்பிட்டது போல் அதிமுக ஆட்சி அப்படின்னா திருடர்களுக்கு ஒரு பயம் இருந்த காலம்தான். ஆனால் தொடர்ச்சியாகவே அது திமுக காலங்களில் விமர்சிக்கப்பட்ட பழைய காலத்தை விட்டுருங்க, தற்போது இவ்வளவு சுதந்திரம் கெட்டவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அது மட்டும் இல்லாமல் லாக்அப் டெத்தை கிட்டத்தட்ட 33. இப்போது அந்த திருமலா பாலுடைய மேலாளர் வந்து அவர் தொடர்பான ஒரு புகார் வந்திருக்கு, எஃப்ஐஆர் கூட போடலை, அடுத்த கட்டமாக விசாரணைக்கு அழைக்கலன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு காவல்துறை ஆணையர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையான ஆவணங்கள் கொடுக்கப்படலை, அதனால் எஃப்ஐஆர் பதியலைங்கிறாங்க. ஆனால் ராதாகிருஷ்ணன் தரப்பில் விசாரிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது, அவர் தற்கொலை நடக்குது. என்ன நடக்குது, இந்த பிம்பத்துக்குள்ளே என்ன நடக்குது? இப்போ இந்த திருமலா பால் சொன்னீங்க இல்லையா, இந்த விஷயத்தில் வந்து 44.5, அதாவது 44.5 கோடி கையாடல் செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து மேனேஜர், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. யாருக்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவரே வந்து அதில் கையாடல் பண்ணியிருக்காரு. அது தணிக்கையில் தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. அதாவது 44.5 கோடி அப்படிங்கிறப்போ இந்த சம்மந்தமாக இதை வந்து ஒயிட் காலர் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டிங், இந்த இது மாதிரி 406, 409 அதை நம்பிக்கை மோசடி பண்ணக்கூடியதெல்லாம் ஒயிட் காலர் அஃபென்ஸ்பாங்க. இந்த ஒயிட் காலர் அஃபென்ஸுக்கு வந்து சிசிபியில் தான் அதை விசாரிக்க முடியும். 1 கோடி வரைக்கும் அந்த லோக்கல் போலீஸில் விசாரிக்கலாம், வித் த பெர்மிஷன் ஆஃப் த ஜாயின்ட் கமிஷனர். ஜாயின்ட் கமிஷனர் வந்து உத்தரவிட்டால் தவிர அதை வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க முடியாது. இந்த 44 கோடிக்கு 44.5 கோடிக்கு 24/6/2025 அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்காங்க. கமிஷனர் வந்து நிறுவனத்தின் சார்பாக இவர் கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை வந்து கமிஷனர் வந்து சிசிபி, அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், அவங்க தான் அதை விசாரிக்கணும். ஏன்னா அது அமௌண்ட் ஜாஸ்தி, அதனால் அந்த டிசிக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ண அப்புறம் அதை அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. யாரை விசாரிப்பாங்கன்னா புகார் கொடுத்தவங்கள விசாரிப்பாங்க.
உண்மையான புகார் தானா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கன்னு விசாரிப்பாங்க. அது வந்து சம்பவம் நடந்திருக்கு உண்மைன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் எதிர் மனுதாரர் வரவழைப்பாங்க, அவங்க தரப்பையும் கேட்பாங்க. 2 தரப்பையும் கேட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தப்புறம் லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் கமிஷனருக்கு புட்டப் பண்ணி அவர்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் எஃப்ஐஆர் போடணும். இதுதான் ப்ரொசீஜர் ஒயிட் காலர் ரெஃபரன்ஸில். இவங்க அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லோக்கல் டிசிகிட்டையும் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. கொளத்தூர் டிசி கிட்ட ராதாகிருஷ்ணன் பாண்டியராஜன் அவங்க பேர், அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. டிசி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இவரை வரவழை வச்சு இது நடந்தா சொல்கிறாங்க, நம்ம பார்க்கல, அதாவது கேட்க செவிவெளி செய்தி, அவரை வரவழைச்சு பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அவர் வந்து நான் கொடுத்துட்றேன், 3 தவணையாக கொடுத்துட்றேன், முதல்ல ஒரு 5 கோடி நான் கொடுத்துட்றேன் ஒத்துக்கிறாரு, ஆனால் என் பேரில் கேஸ் எதுவும் போடுறாங்க அப்படின்னு சொன்னதாகவும் 5 கோடி அந்த மாதிரி கொடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த பேப்பரை அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜாயின்ட் கமிஷனருக்கு அனுப்பிச்சு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் விசாரிச்சிருக்கணும். அவர் விசாரிக்காமல் அவரே நேரடியாக கூப்பிட்டு மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தாமல் நேரடியாக கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இதை வந்து டிசி வந்து ஏசிக்கு அனுப்புகிறாரு. ஏசி வந்து அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறாரு. இந்த சம்பவம் நடந்தது, அதாவது இந்த ஆஃபீஸ் இருக்கக்கூடியது வந்து மாதாவரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு. மாதாவரம் கிரைம் இன்ஸ்பெக்டர் விஜயபாஸ்கருங்கிறவருக்கு அந்த மனு போகுது. இவர் குடியிருக்கிறது, அதாவது அந்த நவீன் அந்த மேலாளர் இருக்கார குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்போ இறந்து போனார, அவர் குடியிருக்கிறது வந்து புழல் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு. அங்கே அவர் குடியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் இருக்க அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து மிரட்டினதாகவும், தீரஜ் அப்படிங்கிறவர் வந்து அவரை மிரட்டி எனக்கு நீ அடித்த பணத்தில் பங்கு கொடு அப்படின்னு கேட்டதாகவும், அதனால் இவர் மனம் வந்து போய் இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. யாருக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா அந்த நிறுவனத்துக்கு ஒன்று அனுப்புகிறாரு, இன்னொன்று வந்து இவங்க சகோதரிக்கு அனுப்புகிறாரு. இவர் மாதிரி தீரஜெலாம் வந்து என்னை மிரட்டுறாங்க, என்னை வந்து இதில் ஏதாவது பண்ணிடுவாங்க போல இருக்குது, அதனால் நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் நோட்டாக இமெயில் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சிட்டு அவர் பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காரு, ஒரு இடம் காலி இடம், அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டிருக்காங்க. அந்த குடிசையில் போய் தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. இது நடக்கிறது வந்து என்றைக்குன்னா முந்தா நாள் நடக்குது, 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது நைட்டில். அப்புறம் வந்து இவங்க சிஸ்டர் இதை பார்த்துட்டு உடனே அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி அனுப்பிச்சிருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு, இது மாதிரி அவர் சூசைட் பண்ண போகிறோன்னு போட்டிருக்காருன்னு போலீஸ் அங்கேருந்து போய் பார்க்குறாங்க. வீட்டில் ஒன்று அவர் இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் பார்த்தாச்சுன்னா உள்ளே வந்து தூக்கு போட்டு இறந்து தொங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவர் பாடியெல்லாம் இறக்கியிருக்காங்க. இதில் என்ன சில சந்தேகம்னா கை வந்து பின்புறம் கட்டப்பட்டிருந்ததாகவும், அந்த இடத்துல வந்து ஸ்டூல் மேஜை எதுவும் இல்லை தூக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. அன்றைக்கி கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க, அந்த கையை வந்து தானே வந்து மனசு மாதிரி அவுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையை பின்புறமாக சுற்றி இருந்தார், அது வந்து அவரே பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கமிஷனர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, ஸ்டூல் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, சிமெண்ட் மூட்டை இருக்குது பக்கத்தில், சிமெண்ட் மூட்டையில் ஏறி கூட ஒரு தூக்கு போட்டுருக்கு வாய்ப்பு இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் டாக்டரோட இந்த மாதிரி ஒப்பீனியன் வந்து சொல்கிறாங்க, அதனால நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இவங்களை விசாரிக்கலையா தீரஜ் அவங்களா ஃபர்தராக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் மீது, இறந்து போனவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ நம்ம எஃப்ஐஆர் போட்டு அதை விசாரித்து அவர் மேலே குற்றம் இருந்தால் அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சீஸ் பண்ணி அவருக்கு எங்கெங்கே இந்த பணத்தை எல்லாம் அவர் இந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னோட குடும்பத்தார் பேர்லேயும் நண்பர்கள் பேர்லேயும் தனித்தனியாக பிரித்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து நான் அதில் வந்து நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்துன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணலாம், அதெல்லாம் சட்டப்படி நம்ம பண்ணலாம். இதில் இந்த தீரஜ் அப்படிங்கிறவர் வந்து மிரட்டினார்னு சொல்கிறாங்க. அவர் யார், அவருக்கும் இந்த கம்பெனிக்கு என்ன சம்மந்தம், இந்த கம்பெனியில் உள்ளவரா, அவர் ஏன் வந்து மிரட்டணும், இந்த இமெயிலில் அவர் சொல்லியிருக்கிறதுல இவங்களெல்லாம் பற்றி சொல்கிறவர் கான்செப்ட்ஸ், அதாவது போலீஸ் டார்ச்சர், போலீஸ் என்ன மிரட்டினாங்க, கேஸ் போட்டுருவேன் ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, என்ன வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறத குறிப்பிடப்படலைன்னு கமிஷன் சொல்லுங்கள். இப்போ காவல்துறை சட்டம் ஒழுங்கு மேலே காவல்துறை மேலே சந்தேகம் வரதுக்கு என்ன காரணம்னா, 45 கோடி ஊழலுங்கிறது அங்கே கணக்கு வழக்கில் நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னா, வழக்கு புகார் எதுவும் கொடுக்காமல் அந்த நிறுவனமே நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த நிறுவனத்திலிருந்து இது ஆட்கள் செய்ததாக பேசப்படும் சொல்லப்படும். என்னென்னா, ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு நிறுவனத்தின் சார்பாக, அது எஃப்ஐஆர் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார். 9ஆம் தேதிக்கு போன முன்ஜாமீன் வந்து 11ஆம் தேதிக்குன்னு தள்ளப்பட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் காவல்துறை துணை ஆணையரோட விசாரணை தான் அங்கே சந்தேகக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5 கோடி ரூபா கொடுத்துருக்கிறார், மீதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறதா பொதுவெளியில் உள்ள கேள்வியாகவும் இருக்குது. அவர் துணிச்சல்காரர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மலைப்பாங்கான பகுதிகளில் அவர் அதிகமாக அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய மன உறுதி கொண்டவராம். அதுக்கான ஜீப் நிறைய வாங்கி வச்சிருக்கிறாராம். ஜீப்
அந்த மாதிரி வண்டிங்க. இவ்வளோ மன உறுதி கொண்டவர், பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய மனநிலை உள்ளவர் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவனத்தின் பக்கத்திலிருந்து அழுத்தங்கள் இருக்கிறத விட காவல்துறை தரப்பிலிருந்து எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போது இதில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. 2 விஷயங்கள் பார்க்கணும். காவல்துறைக்கு அவர் எதிரி கிடையாது. அவர் ஒரு எதிர் மனுதாரர். அவர் மீது மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் அவர் எஃப்ஐஆர் போட்டு அதில் அக்யூஸ்டாக சேர்க்கப்படலை. அவர் அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்டவராக அவர் சட்ட ரீதியாக கொண்டு வரலை. கூட்டு விசாரிச்சிருக்காங்க. அது விசாரித்தது வித்தவுட் இன்ஃபார்மிங் சுப்பீரியர்ஸை அவங்க விசாரித்தது தவறு. அதுக்காக அவர் மேல் நடவடிக்கை எடுத்து அவரை தலைமை இடத்துக்கு அங்கே போய் விஆரில் இருக்கிற மாதிரி விஆர் மாதிரி ஒரு போஸ்டிங் போக சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை விஆருக்கு மாற்றிட்டாங்க. இப்போது இந்த விசாரணையில் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, 9ஆம் தேதி இந்த வழக்கு முன்ஜாமீன் வந்தது. அன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்படவில்லை. 11ஆம் தேதிக்கு விசாரணை தள்ளி வச்சாங்க. அது ஒரு பாதிப்பு இருக்கலாம். நம்ம தெரியாத நேரம் நம்ம விசாரணை அதிகாரி கிடையாது. நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த நிறுவனத்தை சேர்ந்த தீரஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தீரஜுங்கிறவரை விசாரித்து அவரை ஏன் வந்தார், அவர் எப்படி போலீஸில் புகார் கொடுத்த வச்சு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ எப்படி அங்கே வந்தது உண்மைதானா, அதுக்கு சாட்சியங்கள் இருக்கா, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கா, இவர் கூட வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது விசாரிக்கணும். கொடுக்கப்பட்ட பிறகு நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்டவரா தீரஜ், நிறுவனத்தோட ஆளா அல்லது காவல்துறையுடைய ஆதரவோடு அவர் சென்ற நபர்? அந்த நிறுவனத்தை ஆள் தான் சொல்றாங்க, நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிங்கிறாங்க. அது இன்னும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது விசாரிச்சா தெரியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் கொடுக்குற சந்ததாக வழக்கறிஞர் ராமநாதன். அதாவது மக்களுக்கு நம்பிக்கை கொண்ட இடம்னு பார்த்தா முதல் காவல் நிலையங்கள் தான். அந்த காவல் நிலையங்களிலே பெரும் அச்சுறுத்தலை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள். அதுக்கப்புறம் அஜித்குமாருடைய மரணம் விசாரணை என்கிற பெயரில் உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அதாவது நீங்கள் முதல் முன்னுரையில் பேசும்போது மன்னவன் அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசினீங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. காவல்துறையை பற்றி அழகான குரல் சொல்லியிருக்கார். அதாவது குற்றம் கடிதலும் குடிபுறம் காத்தலும் வழுவல்ல, அது வேந்தன் தொழில் அப்படின்னு சொல்லி, அதாவது குற்றம் கடிதல், குற்றத்திற்கு அதை கடிந்து கொண்டு தண்டனை கொடுக்க வேண்டும். குடிபுறம் காத்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அது தவறல்ல, அது வேந்தன் தொழில். வேந்தன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் காவல்துறையினுடைய பணி தான். ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் இந்த குரலை எழுதி போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கட்டும். அதாவது நீங்கள் முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் ஒரு வழக்கை விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம காவல்துறை ஆணையாளர் அவர்கள் வழக்கம் போல ஒரு புது வியாக்கியானம் கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கில் குறுக்க புகுந்து இதில் ஒரே சார் தான், அது ஞானசேகரன் சார் தான், வேற எந்த சாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த திசையில் தான் அந்த விசாரணை போனது. அதற்கு பின்னால் இன்வெஸ்டிகேஷனும் அதே மாதிரி முடிஞ்சது, கன்விக்ஷனும் ஆனது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வழக்கில் நம்முடைய காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்கள் ஒரு புது வியாக்கியானம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, சில வழக்கில் அதாவது இந்த மாதிரி ஒரு ஐயா ஒயிட் காலர் அஃபென்ஸுன்னு சொன்னாங்க. ஒரு சிவில் நேச்சர் உள்ள வழக்குகளில் நீங்கள் உடனே எஃப்ஐஆர் போடுறதை விட அதில் பிரைமா ஃபேசி, ஏதாவது குற்றச்சாட்டு பிரைமா ஃபேசி, அதாவது முதல்நிலை வழக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க ஏதோ 1-2 வழக்குகளில். அந்த வழக்கை வைத்துக்கொண்டு அதை எல்லா வழக்குலையுமே, அதாவது இவங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அதற்கு பின்னால் இங்கேயும் இந்த டிசிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரேங்கில் உள்ள ஒரு அதிகாரிகிட்டையும் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸான நிறுவனம் அப்படின்னு பார்க்கணும். எவ்வளவு செல்வாக்கான நிறுவனம், அந்த செல்வாக்கான இந்த வழக்கை பொறுத்தளவில் இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு தகவல் வந்திருக்கு. அவரை விசாரிக்காமல், அதாவது இது ரகசியமாக அந்த புகார்தாரரை மாத்திரம் விசாரித்து அதுக்கு ஆவணத்தை கொண்டு வாங்க, 45 கோடி ஊழல் முறைகேடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆவணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவணத்தை கேட்டு வாங்கி தான், அது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கட்டும் அல்லது இங்கே கூட இருக்கட்டும், ஜாயின்ட் கமிஷனர் பெர்மிஷன் கொடுத்து இவர் விசாரிக்கிறதா இருந்தாலும் கூட எஃப்ஐஆர் போட்டதற்கு பின்னால் தான் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு தகவல் தெரிவிக்க முடியும். ஏன்னா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இல்லாமல் அவங்க கூப்பிட்டு ஒரு தடவை 2 தடவை மிரட்டுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், எஃப்ஐஆர் போடாமலே மிரட்டி எவ்வளவு செட்டில் ஆகிறதோ ஆகட்டும், அது நிறுவனத்திற்கு எவ்வளவு செட்டில் ஆகிறதோ, காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளவு செட்டில் ஆகிறதோ அப்படின்னு பார்த்து அந்த செட்டில்மெண்ட்டுக்காகத்தான் இப்படி முறைகேடான விசாரணையை
நடத்துகிறாங்க. இல்லைன்னா அதாவது அன்பான விசாரணையும் இருக்கும். அதாவது இவர் அடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அஜித்குமார் நம்ம நிலைமை தான் உனக்கும் வரும், இந்த அக்யூஸ்ட் செத்து போனால் என்கவுண்டரில் இந்த நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக மிரட்டி இருப்பார்கள். அதில் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் போடுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு வாய்தா 2 வாய். இது என்னென்னா அங்கே போய் என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, நோ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்டு, எந்த விதமான குற்றமும் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு வாய்தா கொடுக்குறாங்க. அந்த வாய்தாவை வைத்துக்கொண்டு அவர் வந்து பயந்து போய் அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், யாருமே ஒரு லாஜிக்கு பிறங்கை மாறா ஒரு கையை கட்டி கொண்டு ஒரு தூக்கில் தொங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிறங்கை மாறாக ஒரு அவரே கட்டிக்கொண்டு யாராவது உதவி இல்லாமல் எப்படி ஒரு பின்பக்கம் கையை கட்டி கொண்டு அவரே அந்த தூக்கு கயிற்றை வந்து கழுத்தில் மாட்டிக்கொண்டு அதில் தொங்க முடியுமா? இந்த சிமெண்ட் மூடைகள் வந்து அந்த தூக்கு கயிறுக்கு நேராக இல்லை, எங்கேயோ அந்த மூடைகள் இருக்கிறதே தவிர அந்த சேரோ அல்லது சேரு இல்லவே இல்லை. அந்த சிமெண்ட் மூடைகள் அந்த தூக்கு கயிறுக்கு நேராக இல்லை. இந்த வழக்கிலையும் கூட இதற்கு வந்து அதாவது இன்வெஸ்டிகேஷன் இஸ் அ ப்ரெராகேட்டிவ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வில்சன் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து காவல்துறை அதிகாரியினுடைய அந்த விசாரணை அதிகாரியினுடைய அதிகார வரம்பில் நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாது. ஏனென்றால் எந்த திசையில் விசாரணை போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷனை சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ எந்த நீதிமன்றமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கமிஷனர் அவர்கள் இந்த வழக்கில் இந்த மாதிரி இது வந்து பார்த்தா தற்கொலை மாதிரி தான் தெரியுது, இப்படியெல்லாம் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது, அதாவது இன்னமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாலேயே இது வந்து பார்த்தால் தற்கொலை போல தான் தெரிகிறது, இது வந்து கொலை இல்லை, இப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? போலீஸ் வரிந்து கட்டி கொண்டு தன்னால் சொல்கிறாங்க. ஆமாம், வரிந்து கட்டி கொண்டு சொன்னால் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் இந்த திசைக்கு மாறாக, இந்த டைரக்ஷனுக்கு மாறாக அவரால் விசாரணை செய்யவே முடியாது. கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இது ஒரு தற்கொலை வழக்கை வந்து விசாரிக்கிறாருன்னு வச்சுங்க, எப்படி தற்கொலை வழக்கை விசாரிக்கிறாருன்னா இது கொலையாக திருநாட்டுவாக அவர் சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு அவருக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஒரு கமிஷனர் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை கொடுத்தாருன்னா, அதாவது அவர் வந்து கருத்து தான் சொல்கிறாரு, அந்த கருத்து அந்த விசாரணையினுடைய திசை வழியை தீர்மானிக்கும். இப்போ கருத்து அப்படின்னா அவங்களுக்கு தகவல் அறிக்கையில் பதிவு செய்ய போகிறது இப்படி தான் இருக்கும். முதல் தகவல் அறிக்கை எப்படி வேணாலும் பதிவு செய்யலாம். நாளைக்கு விசாரணை முடிந்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது என்ன ஃபைனல் ரிப்போர்ட் போட முடியும்? அவர் வந்து இந்த கமிஷனர் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை காமிச்சா அதற்கு மாறாக எப்படி அவர் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போடுவார் சொல்லுங்க? அதாவது இது கொலை தான் அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட் போடுவதற்கே அந்த விசாரணை அதிகாரிக்கு பயமாக இருக்கும். இப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு வழக்கிலையும் சென்சிட்டிவ் வழக்குகள்லாம் இந்த மாதிரி கமிஷனர் வலிந்து கட்டி கொண்டு ஒரு பேட்டியை கொடுக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் இது வந்து தவறான போக்கு. அதனால் இந்த வழக்கை பொறுத்தளவில், அதாவது ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலில் போடுறார் அப்படின்னு சொன்னால், ஆன்டிசிபேட்டரி பெயிலில் கூட ஒரு 10 கோடி ரூபாயை கட்டலாம். ஒரு 10 கோடி ரூபாயை கட்டி ஒரு முன்ஜாமீன் வாங்கலாம். அதுக்கு வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இந்த பிரைமா ஃபேசி இந்த மரணத்தை பார்த்தாலே இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து தற்கொலை என்று இது வந்து தோன்றவில்லை. தொடர்ந்து பேசலாம் சார். திரு பாஸ்கரன் சார், இப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இன்றைய காவல்துறையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய மரணங்கள் தான். அது லாக்அப் டெத் ஆகட்டும், இப்போ திருமலாபால் மேலாளுடைய மரணமாகட்டும், பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இன்றைய காவல்துறையுடைய நிலை அப்படி தான் இருக்கிறதா? நான் எப்போ தனிப்பட்ட வழக்கு பற்றி பேசுகிறது இல்லை. ஆனால் பொதுவாக பார்க்குற போது 2-3 விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி விடலாம் அப்படின்னு தோணுது. ஐ வில் நாட் டேக் மோர் தென் 2 minutes, 2-3 நிமிஷம் சொல்லிடலாம். ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒருவரை கைது செய்வதற்கு முன்னாக என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும், அவருக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத ஆர்டிகல் 20, 21, 22 தெளிவாக சொல்லுது கான்ஸ்டியூஷனில். 21 ரொம்ப முக்கியம், ஒரு லைஃப் அண்ட் பர்சனலிபிலிட்டி பற்றி பேசுது. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கைது செய்வதற்கு முன்பு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், கைதுன்னு போய் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி தான் பேசுது ஆர்டிகல் 20, 21, 22. விசாரணைக்கான நடவடிக்கைன்னு பார்த்தா சாசனத்தை சொல்லலை. சரிங்களா? மொத்தம் 3 விதமாக பார்க்கும்போது லா ஆர் ஆக்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரூல்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ரொசீஜர் இருக்குது, அதுதான் கைட்லைன்ஸு. இதெல்லாமே கைட்லைன்ஸில் வருது.
சரிங்களா, ப்ரொசீஜரில் வர ஆக்சுவலாக. ஸோ அந்த கைட்லைன்ஸில் வரதுனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறைக்கு எங்கேருந்து அதிகாரம் வருகிறது என்று சொன்னால் சட்டத்தில் நேரடியாக தரப்படவில்லை, சாசனத்தை நேரடியாக தரப்படவில்லை. சரிங்களா, விதிமுறைகளும் வழிமுறைகளும் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவர்களால் ஏன் இப்படிலாம் செயல்பட முடியுது என்று சொன்னால் அது ஆர்டிகல் 20, 21, 22 கீழே அது வராது. அது கைது பெற்று மட்டும் தான் பேசுது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இந்த வழக்கு வந்து எல்லாமே இந்த கிரிமினல் வழக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நம்ம நேயர்கள்லாம். என்ன அப்படின்னா, பல வழக்குகள் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருக்குது, இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு இருக்குது. ஒரு குடும்ப நல வழக்கு இருக்குது, எனக்கு விவாகரத்தில் ஜீவனாம்சம் கேட்குறாங்க. தேர்தல் வழக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இதே பேர்லேயே அவரும் பிஸ்னஸ் வச்சுருக்காரு, எனக்கு பிஸ்னஸ் பாதிக்க சொல்கிறோம். இதெல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா கிரிமினல் வழக்கு கிடையாது. கிரிமினல் வழக்கு வருகிற போது யார் பாதிக்கப்படுகிறாரோ அவருக்கு பக்கம் அரசாங்கம் வாதாடும். ப்ராசிக்யூஷனுங்கிறது கவர்மெண்ட்டு, புரியுங்களா? அப்போ தான் அரசனுடைய கடமை அதிகமாகிறது, காவல்துறையின் கடமை அதிகமாகிறது. அப்போ காவல்துறை யார் பக்கம் இருக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கணும். கிரிமினல் கேஸுங்கிறது எல்லாமே அப்படி தான். இப்போ நேர்மாறாக இருக்குது. நான் சொல்லி விட்டுறேன், அவ்வளோதான். அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா, நீங்களே முடிவு பண்ணிங்க. அப்போ எப்போவுமே இப்போ கொஞ்சம் வழக்கறிஞர்லாம் இருக்காங்க, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிக்காரு, அவங்களுக்கு தெரியும். எப்போவுமே கிரிமினல் குற்றம் பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டவர் வேறு, யார் பாதிக்கப்பட்டவரோ அவர்கள் வந்து ப்ராசிக்யூஷன் சைடு காவல்துறை, அரசு. சரிங்களா? அப்போது இதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எப்படி எடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. நான் எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு பற்றி நான் பேசுகிறதில்ல. ஆனால் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எப்படி ப்ராசிக்யூஷன் தரப்பு எடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அரசு தரப்புங்கிறது என்ன, காவல்துறை தான். இப்போ காவல்துறை இந்த பக்கம் வாதங்கள் தான் முன்வைக்கணுமே தவிர்த்து இதற்கு எதிரான வாதங்களை எப்படி முன்வைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ப்ரொசீஜர்லாம் கூட அப்படி இல்லை. பாதிக்கப்பட்டவருக்காக நிற்க வேண்டிய அரசு காவல்துறையோட அறிக்கையிலேயே வெளிப்படையாக அவருக்கானதான் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுதான் எனக்கு புரியல. அது எந்த மாதிரி இருக்க முடியும்? அப்படி இருக்கவே முடியாது. இப்போ இது ஒரு கேஸ் வருது வச்சுக்கங்களேன். இந்த கேஸில் இப்போ குறிப்பிட்ட வழக்கு பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிற போது காவல்துறை அல்லது அரசு தரப்பு என்று சொல்லக்கூடிய ப்ராசிக்யூஷன் எந்த பக்கம் நிற்கணும்? இறந்த பொருள் பக்கம் தான் நிற்கணும். சரிங்களா? ஆனால் அவர்களே உங்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு வாக்கியத்தை எப்படி சொல்ல முடியும், ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்க முடியுங்கிறது தெரியல எனக்கு ஆக்சுவலாக. அங்கே தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. தெரியல எல்லாம் சொல்லிட்டீங்களே, சொல்லுங்க. இல்லை எப்படி இருக்க முடியும்? எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். சரிங்களா, ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் தெரியல. அதனால் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒன்று. அப்புறம் இரண்டாவது, பல சமயங்களில் நான் பார்த்துருக்கேன், அரசு தரப்புன்னு சொல்கிற போது இந்த கிரிமினல் குற்றங்கள் எல்லாம் வந்து சகஜமாக நடக்கக்கூடியதான் சொசைட்டியில், இதெல்லாம் வந்து எல்லா காலத்தையுமே நடக்கும் அப்படிலாம் பலவே சொல்கிறாங்க. ஆனால் கிரிமினல் குற்றங்கள் நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்றால் ஒரு பக்கத்தில் அரசு நிற்கிறது, மற்ற வழக்குகள் மாதிரி இல்லை. அதனால தான் நீங்கள் உலகம் முழுக்குமே கிரிமினல் கேஸுனாலே தேர் இஸ் சம்மன் ஹூ ஹஸ் டன் இட், குற்றம் செய்தவர். இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னா அரசு தான். அப்போது அரசு வந்து அதை அவ்வளோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது. அப்படிங்கிறனால தான் அரசுக்கு பொறுப்பு அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறேன் நான். காவல்துறைக்குமே கூட ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து சொல்லி ஆகணும். ஆனால் எல்லா விளக்கங்களையும் அவர் பொதுமக்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? ஒரு இங்கே சொல்லப்பட்ட விவரம் இப்படியாக இருக்கலாம், அல்லது வேறு உண்மையும் இருக்கலாம். அது அரசு அதன் பிறகு காவல்துறை மாண்பு நீதிமன்றத்தின் முன்னால் சொல்லலாம், அப்படி இருக்கலாம். அதனால் எனக்கு தெரியல அப்படிங்கிற. தமிழகத்தில் இவ்வளோ இஷ்யூஸ் ஒவ்வொரு நாளும் வர்றதை பார்க்கும்போது உள்துறையை வந்து கைக்குள்ளே வைக்கிறதுக்கு தமிழக அரசு விட்டுடுச்சா, தமிழக முதல்வர் விட்டுட்டாரா அப்படிங்கிற ஒரு சூழலாக இருக்கா? நீங்கள் விட்டுட்டாராங்க தெரியல. பட் இட் சீம்ஸ் தட் ஆக்சுவலி ஹஸ் கிவன் எ லாங் ரோப். ஒரு நீளமான ஒரு கயிறு கொடுத்துருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு, கயிறு மிகவும் அதிகமாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு மிக நீளமான ஒரு கயிறு தரப்பட்டிருக்கிறதோ, they have been given a long rope அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு வந்து தோன்றுகிற தவிர்த்து கட்டுப்பாடின்றி போயிருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட ஆதாரப்பூர்வமாக எதுவுமே இல்லை. அதனால் வருகிற சம்பவங்களையும் இப்போ நாம் கேள்விப்படுகிற செய்திகளை வைத்து பார்க்கிற போது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான அளவுக்கு அவர்களுக்கு அந்த தூரம் தரப்பட்டிருக்கிறது, கயிறு நீளமாக சுதந்திரம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. தேவைக்கு அதிகமாக இருக்குது சொல்லலாம். தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு தோணுது. தேவைக்கு அதிகமாக தரப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு அதுதான் இவ்வளோ குற்றச்சம்பவம். நிச்சயமா. ஏன்னா விசாரணை பொறுத்தவரையில் இப்போது கூட நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, காவல்துறை மிக நிச்சயமாக இந்த விஷயத்தில் அவர் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். விதிமுறைகள் மக்களுக்கு தெரிகிற மாதிரி வரணும், அதுதான் முக்கியம். கைட்லைன்ஸுங்கிறது காவல்துறைக்கு மட்டும் தரப்பட்டால் போதாது. காவல்துறைக்கு என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, என்ன விதிமுறைகள் தரப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்போ தான் முக்கியம். ஆனால் இதில் எந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது, மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது பார்க்குற போது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வருகிறது. ஆனால் எந்த ஒரு முகாந்திரமும் இன்றி ஒருவரை காவல் நிலையத்துக்கு அழைப்பதும், அங்கே விசாரணை செய்வதும், காவல் நிலையத்துக்கே தொடர்பில்லாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று அங்கே விசாரணை செய்வதுமாக பல சம்பவங்கள் நடப்பதாக செய்திகள் வருகின்றன. இதெல்லாம் முழுக்க சட்டப்படி சரியானதல்ல, அது முறையானது அல்ல. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் குறிப்பிட்ட வழக்கு பற்றி எனக்கு தெரியல.
சட்டம் ஒழுங்கிற்கு விடுக்கப்பட்ட கயிறு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. அதனால தான் குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கிறீங்க. திரு வில்சன் சார், அதாவது தமிழகத்தில் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறதோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றுகிறது. உள்துறையை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே சென்று விட்டதா? இல்லை, 2 விஷயம். நம்ம ஒரு சுற்றி வளைச்சி பேசுகிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நேரடியாக பேசணும். திருபுவனத்தில் அஜித்குமாரை அடித்து கொன்ற காவல்துறைக்கும் இங்கே நவீன் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லுகிற காவல்துறைக்கும் என்ன வித்தியாசம்? 2த்துக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட ஓடு. தீயினால் சுட்டு அங்கே சாவடிச்சாச்சு, நாவினால் சுட்டு இங்கே சாவடிக்கிறீங்க. இதுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் பெருசாக நம்ம பேச வேண்டும். நவீன் வந்து ப்ரொசீஜர் என்டையர்லி ஃபாலோ பண்ணப்படவில்லை காவல்துறையால். அவ்வளோதான். எவ்வளோ அளவுக்கு இன்டென்சிட்டி அளவாக பார்க்க முடியும். அங்கேயும் காவல்துறை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல, இங்கேயும் காவல்துறை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல. அங்கே நம்ம கண் எதிர பார்த்தோம், அடித்து கம்பால் இரும்பு கம்பியால் அடித்து மிளகா பொடியை தூவி கொடுமை பண்ணி கொலை செய்யப்பட்டார்கள். இங்கே எந்த அளவுக்கு அவருக்கு உளவியல் ரீதியாக தொல்லை கொடுத்து யார் யார் தொல்லை கொடுத்தார்கள், அவர் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்து கொண்டாரா? இதுதான் 2 இடத்துலையும் ப்ரொசீஜரல் லேப்ஸு. காவல்துறை என்டையர்லி ஃபெயிலியர். இதில் என்ன நம்ம சுற்றி வச்சு பேசுறது? இது கொடுத்தாச்சு 44.5 கோடி அப்படின்ற இன்டென்சிட்டி. கமிஷனர் அருண் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? 1 கோடிக்கு மேலே இருந்தாலே கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அது ஓரல் பர்மிஷனா எழுத்துப்பூர்வமான பர்மிஷனா? அவருடைய பச்சை கையெழுத்து வேணுமா இல்லையா? எழுத்துப்பூர்வமாக தானே இருக்கும். 1 கோடி வரைக்கும் அப்படின்னா நீங்கள் டிசி கிட்ட, நம்ம ஜேசி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஜாயின்ட் கமிஷன் பர்மிஷன் வாங்கணும். எதை தவிர்க்க முடியாத காரணம் இருக்கும்போது 1 கோடிக்கு மேலே இருந்தாலும் ஜேசி கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கலான்ற ஒரு ஷரத்தை இவர் எப்படி சொல்கிறாரு கமிஷனர்? அந்த ஷரத்தே இருக்கக்கூடாதுல்ல. எப்படி அது சிக்கல் இருக்கும்? கமிஷனர் அவைலபிளாக இல்லாமல் இருப்பாரா? அப்போ அந்த ஒரு ஷரத்தையும் சொல்கிறார். சரி, 1 கோடிக்கு கீழே இருந்தால் கூட ஜேசி பர்மிஷன் இல்லாமல் நிதி விஷயத்திலையோ இல்லைன்னா நிலம் விஷயத்திலையோ சிவில் விஷயத்தில் நீங்கள் விசாரிக்கக்கூடாது. ஜேசி பர்மிஷன் இல்லாமல் சொன்னார். அப்போ ஜேசி பர்மிஷன் இல்லாமல் எப்படி டிசி விசாரிச்சார்? முதல் விஷயம் 25ஆம் தேதி புதன்கிழமை ஜூன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. 2 வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் ஓரலாக விசாரிச்சிங்களா, வீடு போய் விசாரிச்சிங்களா, அழைச்சி விசாரிச்சிங்களா, தொலைபேசியில் விசாரிச்சிங்களா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. எஃப்ஐஆர் எங்க? 2 வாரம் என்ன எதுவுமே இல்லாமல் கூப்பிட்டு மிரட்டினாங்கன்னு சொல்றீங்க. அது கூப்பிட்டு மிரட்டினாங்களா, இல்லை சுமூகமாக பேசினாங்களா, இல்லை பஞ்சாயத்து பண்ணப்பட்டதா தெரியாது நம்மளுக்கு. இப்போ திரேஜின்றவர் வந்தாருன்றீங்க. அவர் வந்து திருமலா பாலில் வேலை செய்கிறவராக இருக்கலாம். ஆனால் அவர் காவல்துறை மூலமாக வந்தாரா, இல்லைன்னா அந்த நிறுவனம் மூலமாக வந்தாரா, தனிப்பட்ட முறையில் வந்தாரா அழுத்தம் கொடுக்கறதுக்கு? இதெல்லாம் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது இல்லையா? இப்போ டிசி பாண்டியராஜன் விசாரிச்சாருன்னு சொல்கிறோம். அவருக்கு விசாரணை ஆரம்பு கிடையாது. சிசிபி கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். டிசி கிட்ட கொடுத்தது தப்பு. டிசி கிட்ட கொடுத்தாலும் அவர் வாங்கினது தப்பு. அது நிறுவனம் கொடுக்கலாம். ஜேசி கிட்ட பர்மிஷன் வாங்கலை. இது இல்லாமல் டிசி விசாரிச்சாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த டிசி என்ன செய்கிறாரு? புழல் வடக்கு, அங்கே புழலில் வந்து அங்கே வந்து ஏசிக்கு கொடுக்குறாரு. அந்த ஏசி என்ன செய்கிறாரு? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் புழலில் விஜய் பாஸ்கர் கொடுக்குறாரு. விஜய் பாஸ்கர் எதுக்காக இப்போ மாதவரம் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், கரெக்ட், மாதவரம் விஜய் பாஸ்கர் கொடுத்தாரு. இப்போ அந்த விஜய் பாஸ்கர் எதற்காக காத்திருப்போர் பட்டியலில் மாற்றிருக்காங்க? இப்போ ஆணையர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. ஏங்க டிசி விசாரிச்சுக்காருன்னு சொல்கிறீங்க, டிசியே லீவ் கொடுத்து அனுப்பிட்டான்றீங்க. நீங்களே ஒருத்தருக்கு லீவ் கொடுத்து அனுப்புறீங்க உயர் அதிகாரின்றதுக்காக, கீழ்மட்ட அதிகாரின்றதுக்காக அவரை காத்திருப்போர் பட்டியலாம். என்ன வித்தியாசம் இது? அவருக்கு நியாயமாக ஆதரைசேஷன் கொடுத்துருக்காங்க. தப்போ ரைட்டோ இதே மாதிரி தான் அஜித்குமார் விஷயத்தில் பண்ணீங்க. அஜித்குமார் விஷயத்தில் இதே மாதிரி தானே பண்ணீங்க. அங்கே இதே மாதிரி தான் என்னாச்சு? கீழ் அதிகாரிகள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறீங்க, கீழ்மட்ட இடைநிலை காவலர்கள்லாம். மேல் அதிகாரிகளுக்கு ஒருத்தருக்கு காத்திருப்போர் பட்டியல், ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்ஃபரு. என்ன விஷயம் இது? அப்போது மேல் அதிகாரிகள்னால் வேற, பகடிக்காயா இடைநிலை கடைநிலை காவலர்கள் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அடுத்தது என்னது? இது தற்கொலையா கொலையா? இதுலேயும் கமிஷனருடைய பேட்டி வருது, இல்லைன்னு சொல்லலை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் குற்றவாளி, அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இதே கமிஷனர் பேட்டி வந்துச்சா இல்லையா? அந்த கமிஷனர் பேட்டி சொல்லும் போதே இன்ட்ராஸ்பெக்ஷனோ இல்லைன்னா கஸ்டடியில் எடுத்து விசாரணையோ இல்லைன்னா கிராஸ் விசாரணையோ இல்லைன்னா டிஜிட்டல் ஆவணங்கள் விசாரணையோ எதுவுமே பெரிய அளவில் பண்ணியிருக்க முடியாது அந்த 1 நாள் 2 நாளில்.
ஆனால் அவர் என்ன சொன்னார், இது வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுருந்தான், ஒருத்தர் தான் இருக்கிறாரு, யார் அந்த சாருன்னு கிடையாது, இதெல்லாம் சொன்னார். சொன்ன பிறகு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சுது. ஐயா பொறுப்புள்ள அதிகாரி அவசரப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, தற்கொலையா கொலையான்னு கேட்கும்போது தீவிர விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அவரோட வார்த்தையிலிருந்து தற்கொலை செய்யும்போது தப்பிட விடக்கூடாது என்பதற்காக கைகளை கட்டி கொண்டு இருக்கலாம்ன்றார். இப்போ இந்த வார்த்தை எப்படி, கைகளை அவரே கட்டி கொண்டாரா இல்லைன்னா வேற யாரை கட்டி விட்டாங்களா, இது தெரியாது. விசாரணைக்கு அப்புறம் தானே தெரியும். கட்டி கொண்டு இருக்கலாம் எப்படி, அப்போ விசாரணை எந்த பக்கத்தில் போகணுன்ற ஒரு எண்ணம் திருப்புறாங்க, எண்ணம் வருமா இல்லையா? சந்தேகம் நம்மள மாதிரி பாமரனுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? கைகளே ஒருத்தர் கட்டிக்கிட்டு ஒரு குடிசையில் எப்படி போய் மேலே போட முடியும்? இல்லை மேலே போட்ட பிறகு எப்படி கையை கட்ட முடியும்? ஒருத்தர் செல்ஃபாகவே நம்மளே நம்ம கையை பின்னாடி வச்சு கட்டிக்க முடியுமா? அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது நடைமுறைக்கு சாத்தியமா? இதுவும் விசாரணையில் தான் தெரிய வரும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, அந்த உடலை பார்க்கும்போது தற்கொலை போலவே தெரிகிறது. அடுத்து என்ன செய்கிறாரு, டேபிள் இல்லை, சேர் இல்லை, இது கேட்டவுடனே சிமெண்ட் மூட்டைகள் இருந்துச்சுன்றாரு. அப்போ எந்த முடிவுக்கு வர்றார் அவர்? இப்போ சிமெண்ட் மூட்டைகள் வந்து அது மேலே நின்று தற்கொலை பண்ணிக்க முடியுமா? இல்லை கழுத்து சுருக்க போடும்பொழுது சிமெண்ட் மூட்டையை காலால் எட்டி உதச்சி தள்ளிட முடியுமா அந்த 25 கிலோ மூட்டையை? இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஏன்னா தள்ளினா தானே தொங்க முடியும். 50 கிலோ மூட்டை, 50 கிலோ மூட்டை. அப்போ இந்த சிக்கல்லாம் நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குதுல்ல. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்புள்ள அதிகாரி சொல்லாமல் என்ன செய்யணும், இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். நீங்கள் சொன்னது உண்மை, அங்கே இல்லை சிமெண்ட் மூட்டை இருந்துச்சு, ஆனால் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும் எதுவுமே. ஏன்னா சொல்ல முடியாது அப்படின்ற நிலைமைக்கு தான் வரணும். அப்போ இதில் தான் என்ன சந்தேகம் வருதுன்னா, ஏதோ ஒன்று மறைக்க பார்க்கிறப்ப ஆணையை சொல்றதை பார்த்தா எதையோ ஆதரிச்சு கொண்டு போறாரு அப்படிங்கிறீங்க. இதுதான். ஏன்னா அந்த காவல்துறை அவர் வந்து உள்ளர்த்தம் இல்லாமல் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த டைரக்ஷனில் போகணுன்ற அடுத்த விசாரணை வளையத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுது? ஏன்னா மேற்கு மண்டல நார்சோன் ஜேசி திஷா மித்தல் தான் விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை வெஸ்ட் ஜோன் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து மேற்கு மண்டலம் அவங்க என்ன செய்யணும், அவங்க விசாரணை பண்ணி அறிக்கை கொடுக்கணும். அறிக்கை கொடுக்குற வரைக்கும் வந்து டிசி வந்து அவர் அதிகாரத்தில் இருக்கிற எந்த வேலையை செய்ய வேணான்றதுக்காக லீவு கொடுத்துட்டாரோ அந்த எண்ணம் வரதான் செய்யும். அப்போ அந்த அதிகாரிக்கு லீவு கொடுத்துட்டிங்கன்னா எப்படி விசாரணை பண்ண முடியும்? இதுவும் இருக்குது. அப்போ என்னென்னா இதெல்லாம் சந்தேகத்துக்கு வருறதால இப்போ இந்த விசாரணையும் நாளைக்கு என்ன வரும், நம்ம சிபிஐகிட்ட கொடுக்க வேண்டிய நிலைமை வருமா இல்லையா? அதனால் அப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம குற்றம் சொல்லணும். தவறு எந்த அரசாங்கத்திலையும் நடந்தோம். அப்போது ஒரு சில காவலர்கள் இது போல் வரம்பு மீறி தவறு செய்யும்போது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அது களங்கத்தை உண்டு பண்ணுது. அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா அரசாங்கம் தான் வந்து ஓட்டு கேட்கணும், நாளைக்கு மக்களை சந்திக்கணும் அரசாங்கம் தான். அப்போ மக்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லையோ, காவல்துறைக்கு போகிறதே வந்து விளிம்பு நிலை மக்கள் கூட நம்மளுக்கு இங்கே நியாயம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் காவல்துறைக்கு போகிறாங்க. அப்போ அந்த காவல்துறையிலேயே இந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்போது காவல்துறை மேலே எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? இப்போ அஜித்குமார் விஷயத்திலையும் நம்ம பார்த்தோம், ஞானசேகரன் விஷயத்திலையும் பார்த்தோம், அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குலையும் பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு கொண்டு போனாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் அந்த வழக்கம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அப்போது இது போல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல, வருஷக்கணக்காகுது. வேங்கை வயலில் பார்த்தீங்கன்னா யார் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களே 3 வருஷம் கழிச்சு குற்றவாளியாக சொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 27 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் கஸ்டடியில் இருக்கும்போது திருவேங்கடம், சிசிங் ராஜா இருவரும் கொல்லப்படுகிறார்கள். கஸ்டடியில் என்கவுண்டர். இப்போ என்ன தண்டனை? இப்போ ஐயா வந்து நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம அஜித்குமார் வீட்டில் சாரி கேட்டார், சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல. அது வந்து கஸ்டடியல் மரணம், இல்லீகல் கஸ்டடியல் மரணம். அதற்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி 33 மரணம் நடந்திருக்குது இல்லை, கஸ்டடியல் மரணம், லாக்அப் மரணம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் 24 மரணங்கள் கொடுத்துருக்காங்களே. எதுக்கெல்லாம் சாரி கேட்டிருக்காரு? முதல் வழக்கே விக்னேஷ் மரணம். விக்னேஷ் ஒரு குதிரை தொழிலாளி, அடித்து கொல்லப்பட்டார் சந்தேகத்தின் பேரில் குடும்பம். அப்போது சட்டமன்றத்திலே சொல்கிறாரு அவர் வந்து வலிப்பு நோயால் இறந்துருக்கான்னு போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. எப்போவுமே அதிகாரிகள் இல்லை அமைச்சர்களோ சொல்ல முடியும், அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ அந்த மரணத்திலேருந்து தொடர்ந்து லாக்அப் மரணங்கள், கஸ்டடியல் மரணங்கள் நடந்திருக்குதா இல்லையா இந்த ஆட்சியில்? அப்போது அந்த மரணத்துக்கெல்லாம் யார் சாரி சொல்கிறது? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.
அதுதான் நம்ம வெறும் பெருமைக்காக ஸ்காட்லாந்து யார்டு இதையே எவ்வளவு நாளைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும்? அப்போ நம்ம காவல்துறையில் மறுசீரமைப்பு பண்ணணுமா இல்லையா? இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா, டிஜிட்டலைசேஷன்ல தமிழ்நாடு காவல்துறை பின்தங்கி இருக்கிறது, சொல்லிச்சா இல்லையா நீதிமன்றம்? அப்போ நம்ம காவல்துறையை மறுசீரமைப்பு பண்ணணுமா இல்லையா? தேவையான அவங்களுக்கு உளவியல் ரீதியாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது இல்லாமல் வார விடுமுறை கொடுக்கணும், தேவையான காவலர்கள் கொடுக்கணும், காவலர்களை வெறும் எஸ்கார்டுக்காகவே பாதி நேரம் அரசியல்வாதிகளுக்கு பயன்படுத்திக்கூடாது. இதெல்லாம் மறுசீரமைப்பை கொண்டு வரணும். ஒரு பக்கம் காவல்துறை மறுசீரமைப்பை கொண்டு வரணும், இன்னொரு பக்கம் காவல்துறையே கட்டுப்பாட்டில் மிக அழகாக வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு ஆளுமை மிக்க அரசாங்கத்திற்கு அழகாக இருக்கும். கடந்த ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இதை செய்தார்கள். அதில் தான் அந்த பேர் வாங்கினாங்க. ஆனால் அந்த பேர் மறுபடியும் வர வேண்டும் என்றால் ஆளுமை மிக்க தலைமையின் கீழ் தான் காவல்துறை இருக்கணும். காவல்துறையில் காய்த்தல் ஓத்தல் அகற்றி ஆட்சியாளர்களின் அதிகாரம் அங்கே உள்ளே போகக்கூடாது. ஏதோ 1-2 இலைமறைவு காயாக போகும். ஆனால் எல்லா இடத்துலையும் ஆட்சியாளர்களின் அதிகாரம் அங்கே போகும்போது இப்போ இந்த விஷயத்துலையும் யார் அங்கே மிரட்டி இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, யார் அவரை மிரட்டி இருக்காங்கன்னு. ஆனால் அந்த மிரட்டப்பட்டார்ன்ற விஷயம் வருது, ஒரு பேர் மட்டும்தான் வருது, அந்த பேருக்கு பின்னால் எத்தனை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு ஜெயா ப்ளஸில் நம்ம எடுத்து பேசுகிறோன்னா தைரியமாக. காரணம் மக்களுக்காக பேசுகிறோம், அவ்வளோதான். எல்லா காவல்துறையும் நம்ம குறை சொல்ல, இது சில காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின் பொழுது காவல்துறையும் ஆட்சியாளர்களும் சில விஷயத்தில் கை கோக்குறாங்களோ அந்த சந்தேகம் வருது. உங்களுக்கு ஆபத்துனா நாங்கள் காப்பாற்றுறோம், எங்களுக்கு ஆபத்துனா நீங்கள் காப்பாற்றுருவோம். இந்த ஒப்பந்தம் சில காவல்துறை அதிகாரிகள் சில ஆட்சியாளர்கள் நடுவில் வருதோ, அதனால ஒட்டுமொத்த கெட்ட பேரும் இந்த அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் வருது. அதை நம்ம சீரமைக்க பார்க்க வேண்டும். அதுதான் கேட்போம். ராஜாராம் ஐயா கிட்ட தான் கேட்கணும். அதாவது ஒப்பந்த அடிப்படையில் தான் இன்றைய தமிழக அரசு செயல்படுகிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேர்களே, ஏன் என்ற கேள்வி தொடர்கிறது. வழக்கு பதியாமல் விசாரிக்கும் புதிய கலாச்சாரம் தமிழகத்தில், விளம்பர ஆட்சியில் அதிகரிக்கும் சந்தேக மரணங்கள் குறித்த தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ராஜாராம் ஐயா, என்னென்னா அந்த கட்டுக்கு அரசுக்கும் காவல்துறைக்கும் உள்ள அந்த கட்டுக்கோப்பு உடஞ்சிருச்சோ, அந்த கட்டுக்குள்ளேருந்து அவங்க மீறி போயிட்டாங்களா, அல்லது வில்சன் குறிப்பிட்டது போல் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு 2 பேரும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி திரு வில்சன் அவர்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் அந்த கேள்வி எழுந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அஜித்குமார் மரணம் என்பது தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம். அதற்கு பிறகு அது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாவது முதலமைச்சர்லேருந்து போயிருக்குமா போகாதா? அதை தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறப்போ இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அஜித்குமார் மரணம் அப்படிங்கிறது ஒரு கொலை, அது காவல்துறை செய்த கொலை. ஆமாம், அது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது ஒரு தெஃப்ட் கம்ப்ளைண்ட்டு, அந்த கம்ப்ளைண்ட்டில் ரிஜிஸ்டரே பண்ணாமல் சம்மந்தமே இல்லாத காவலர்கள் அதிகாரிகள் விசாரணை அதிகாரியே இல்லாமல் காவலர்களே அடித்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸில் ஒரு அரெஸ்ட் பண்ணால் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அது இல்லை. 48 ஹவர்ஸ் ஆகிருக்குது, அவங்க பண்ண எதுவுமே சரி கிடையாது, அது விசாரணையில் இருக்குது. நிச்சயமாக அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மேலதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ சார் சொன்னதில் இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை சில விஷயங்களை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நான் போலீஸுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணதான் நினைக்காதீங்க. சில கிளாரிஃபிகேஷன் விளக்கத்தை சொல்ல வேண்டிய அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, அதில் இறந்து போனவர் இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதில் அவர் சொல்கிற அந்த இமெயிலில் அந்த கம்பெனிக்கும் அனுப்புகிறாரு, தன்னோட சகோதரிக்கும் அனுப்புகிறாரு. அதில் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது அதில் அந்த சூசைட் பண்ண போகிறங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அந்த இடத்துல உள்ள சிசிடிவி அதில் அந்த குடிசை பகுதிக்கு அந்த அந்த நேரங்களில் இவரை தவிர வேறு யாருமே போகலை. இவர் ஒருத்தர் தான் அங்கே போயிருக்காரு. இவருக்கு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிருக்காரு.
அதில் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவர் சூசைட் எப்படி பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறத சில சந்தேகங்கள் சொன்னாங்க. நிச்சயம் அந்த சந்தேகங்கள் வந்து இருக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ நான் வந்து காவல்துறையில் பணிபுரிஞ்சு இந்த மாதிரி நிறைய மரணங்களை பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த மாதிரி சூசைட் பண்ணுறப்போ அந்த லிகேச்சர் மார்க், அதாவது கயிற்றோட மார்க் வந்து ஆப்ளிக்காக இருக்கும், மேலே பார்க்க தூக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தர் இறுக்கியிருந்தாங்கன்னா அது ரவுண்டாக இருக்கும். ஹைட் போன்னு நாவடி எலும்பு அது வந்து நொறுங்கி இருக்கும். யூரினும் விந்தும் வெளியே இருக்கும், மோஷன் வெளியே இருக்கும். ஏன்னா அந்த மூச்சு திணறல, கழுத்து இருக்கிறப்போ அந்த நாவடி எலும்பு உடஞ்சி மூச்சு போகாதனால கை காலை உதறப்போ இதெல்லாம் வந்திருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதை வந்து அந்த பாடியை எடுத்து பிரேத விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணுறப்போ இந்த மார்க் எல்லாமே இருக்கும். இந்த லிகேச்சர் மார்க்கெல்லாம் ஒன்று மாற்றவே முடியாது, அது அப்படியே கழுத்தில் அந்த மார்க்கு அப்படி இருக்கும். இப்போ மருத்துவ அறிக்கை வந்த பிறகு அது முழுசாக தெரிய வரும். அதனால் அதை வந்து நம்ம வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், அதை பற்றி நம்ம வந்து இப்போ முடிவுக்கு வர முடியாது. இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சொல்கிறாங்க. இப்போ சிமெண்ட் மூடைக்கு மேலே ஏறி நின்றுட்டு கழுத்தில் கிழிச்சு கூட ஒரு குதிச்சிருக்கலாம் வாய்ப்பு. நான் வந்து அதுக்கு அப்படி செஞ்சாருன்னு சொல்லலை, வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி கையை கூட பின்னாடி சுற்றி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அது விசாரணையில் தான் கம்ப்ளீட்டாக தெரிய வரும். போஸ்ட்மார்ட்டத்தில் இது ஒரு விஷயம் எதாவது குடிச்சிருக்கான்னு உள் உறுப்புகள் விசிரா அதை வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட்டும் வாங்குவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். அதுக்கு எதுக்காக சொல்லலாம், அந்த ப்ரொசீஜருக்காக. அப்புறம் இன்ஸ்பெக்டரை மட்டும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டரை மாற்றக்கூடிய அதிகாரம் கமிஷனருக்கு உண்டு, டிசியை மாற்றக்கூடிய அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. இன்ஸ்பெக்டரை மாற்றணும்னா கமிஷனரை மாற்றலாம், மற்ற ஊர்களில் மாற்றணும்னா ஐஜிக்கு அந்த பவர் உண்டு. இப்போ ஒரு ஏசி டிஎஸ்பியை மாற்றணும்னா டிஜிபிக்கு தான் அதிகாரம். அதே மாதிரி ஒரு எஸ்பி டிசி அவங்கள மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி கையெழுத்து போடணும். அதுக்கு முன்னாடி சிஎம் கிட்ட கன்கரன்ஸ் கையெழுத்து வாங்கி தான் பண்ண முடியும். ஆனால் அவங்கள வந்து அது வரைக்கும் அந்த பணியிலிருந்து அவங்கள விடுவிச்சு வெளியே கொண்டு வைக்கலாம், அந்த அதிகாரம் எங்களுக்கு உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை பண்ணியிருக்காங்க. விசாரணை வந்து ஜேசி பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக இதை செஞ்சிருக்காங்க. ஆமாம், ஜேசிப்பும் அதை விசாரிக்கிறாங்க. இதுக்கு மேலதிகாரி விசாரிக்கிறாங்க. விசாரித்து அங்கே கொடுக்க அறிக்கையின் பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து ப்ரொசீஜருக்காக நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த விஷயத்தில் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி காவல்துறையில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,34,000 பேர் இருக்காங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு ரூலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூலிங்ஸ் பிரகாரம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பண்ணக்கூடிய எல்லா அரெஸ்ட்லையுமே இது மாதிரி பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மாதிரி இல்லை, ஆனால் வருது. நிறைய அரெஸ்ட்டில் இது மாதிரி பிரச்சனைகள் வருது. கஸ்டோடியல் டெத்லாம் வந்திருக்கு. ஒன்றுக்கும் ஒரு நீதிபதி விசாரிக்கிறாங்க, சாருக்கு தெரியும். விசாரித்து அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. பேரலாக சிபிசிஐடி அது மாதிரி அதுலேருந்து விசாரித்து அறிக்கை கொடுக்குறாங்க. ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து தான் முடிவெடுக்கிறாங்க. ரெண்டாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு போக நம்ம உயர்நீதிமன்றம் அவங்க கண்காணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையும் மீறி காவல்துறையில் சிலர் செய்கிற தவறுகளால் இந்த ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்டப்பேர் ஏற்படுது. அந்த ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்டப்பேர் ஏற்படுத்தக்கூடிய இந்த கருப்பாடுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு கருத்து சார், உளவியலாக காவல்துறையை மறுசீரமைக்க வேண்டிய தருணமா இது? சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த்து 700 பேருக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. இந்த 1,34,000 பணியிடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பணியிடங்கள் வேக்கண்டாக இருக்குது. 10,000 கிட்டத்தட்ட. அதுபோக ஒரு 19,000 காவலர்கள் டிஎஸ்பி பட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் சொல்லிட்டு அங்கங்கே இருக்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சி, அதாவது அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரங்க எதுக்கு வச்சாங்கன்னா, இந்தியா போராட்டத்துக்காக, இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடினாங்க இல்லையா, அவங்களை அடக்கிறதுக்காக எம்எஸ்பி மலபார் ஸ்பெஷல் போலீஸ்னு வச்சுருந்தாங்க. சரி, அவங்களுக்கு வந்து இது மாதிரி போராட்டம் நடத்துகிறவங்கள அடிப்பாங்க, உதைப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கலவரங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் 19 பட்டாலியன் இருக்குது. ஒரு பட்டாலியனில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க. இதில் ஒரு பட்டாலியன் வந்து பீகார் ஜெயிலில் பாதுகாப்பு பணி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் ராஜீவ்காந்திங்கிற விஐபி இறந்து போனதுக்கப்புறம் விஐபி பந்தோபஸ்துங்கிறது முக்கியமாகி போச்சு. ஆக ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் பாதி ஸ்ட்ரென்த்துக்கு மேலே எப்போ பாதியில் கிட்டத்தட்ட 90% ஸ்ட்ரென்த்து வந்து ரோட்டில் தான் பந்தோபஸ்துக்கு நிற்கிறாங்க. அந்த விஐபி வராரு, இவர் வராருன்னு. அதனால் இவங்க அதாவது குற்றங்களை தடுக்கிறதுக்கும் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. அந்த பணியை எங்களால் செய்ய முடியல. பீட் போக முடியல, ஒரு கேஸ் ரிப்போர்ட் வச்சுன்னா அதை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல, அரெஸ்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பாதிக்குது. ஆனால் 19,000 பேர் சும்மா வந்திருக்கான். அவங்கள கொண்டு வந்து நீங்கள் இந்த பாதுகாப்பு பணியில் போட்டு இந்த லோக்கல் போலீஸை வந்து நீங்கள் விடுதலை பண்ணணும். விடுதலை பண்ணி அவங்க வேலையை அவங்க செய்யணும். அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பணியை முடிச்சுட்டு வந்து பாதுகாப்பு பணியை முடிச்சுட்டு வந்தவர் திருப்பியும் இன்னொரு பணிக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு போஸ்ட்மார்ட்டம் டியூட்டிக்கோ
வேற ஒரு டியூட்டிக்கே போகல. அப்போ அவங்க என்ன ஆயிருது? காவல்துறையை மறுசீரமைக்க வேண்டிய தருணம் தான் இது. உங்க கருத்து நல்லது சார். ஐயா உங்ககிட்ட அதாவது இப்பேற்பட்ட சூழலை தொடர்ந்துமே ஒரு வாரம் நடந்த நிகழ்வு அடுத்த வாரம் வேற ஒரு கோணத்தில் நடக்குது, ஆனா தவறுகள் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ உடனடி நடவடிக்கையா தமிழக முதல்வர் தமிழக காவல்துறைக்கு என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வழக்கிலேயே ஐயா கரெக்டாக சொன்னாங்க. அதாவது இன்ஸ்பெக்டரை வந்து மாற்றக்கூடிய அதிகாரமோ அல்லது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரமோ டிஜிபிக்கு இருக்கிறதுன்னா, இந்த மாதிரி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு டிசிஐ மாற்றக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் அவரை மாற்றுவதற்கு உண்டான, அதாவது மாற்றுதல் பணி கொடுப்பதற்கு உண்டான வேலையை கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது அல்லது அலட்சியமாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ அம்பாசமுத்திரத்தில், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல்பீர் சிங் என்ற அதிகாரி பல்ல பிடுங்கினார் அப்படின்னு சொன்னால் அவரை ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் டிஎஸ்பி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர ஒரு அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு எஸ்பி மேலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை. ஏன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை வைத்துக்கொண்டு சரி, இதெல்லாம் தவறுகள் என்ன செய்யணும்? முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு காவல்துறையில இருந்தே. அப்படிங்கிறப்போ ஒரு முதலமைச்சருடைய உத்தரவு காவல்துறைக்கு உடனடி உத்தரவு என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன்? செய்யணும்னா, அதாவது இந்த ரோட் ஷோவெல்லாம் விட்டுட்டு, அதாவது இப்போ நாங்கள் வந்து அங்கே வந்து ஆய்வு பணிக்கு போகிறோம் அப்படின்னு துணை முதல்வர் சொல்கிறார், இங்கே ரோட் ஷோவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் போகிறார். மற்றபடி நிர்வாக பணி என்பது ஒரு பெரிய ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. அது அரசாங்கம் வந்து அந்த தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு இருக்கவே இருக்காது. 2009ஆம் வருடம் உயர்நீதிமன்றத்துக்குள்ளே உள்ள புகுந்து வக்கீல்களையும் நீதிபதிகளையும் அடித்து நொறுக்கினார்கள். அங்கே வந்து ஃபேமிலி கோர்ட்டு, ஸ்மால் காசஸ் கோர்ட்டு அத்தனையுமே அடித்து நொறுக்கினார்கள். இன்றைய வரையும் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. திருச்சியில் கிளைவ் ஹாஸ்பிட்டல் நேரம் கருதி முடிக்க திருச்சியில் கிளைவ் ஹாஸ்பிட்டல், அது கலைஞர் ஆட்சி காலத்திலேயே கிளைவ் ஹாஸ்பிட்டல் போராட்டம் நடத்தும் போது மாணவர்களை அடித்து நொறுக்கினார்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்களேன், விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவலர்களை வந்து இந்த மாதிரி காவல்துறை அப்படின்னு காவல்துறையை இழிவுபடுத்தினாலும் கூட காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் விழித்து கொண்டு அவர்கள் வந்து உண்மையான நபர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். நிறைய கருத்து ஒரே ஒரு வரிதான். ஒரே வரி, யாருக்கும் உடலாலோ உள்ளத்தாலோ ஊரில் வைக்கக்கூடாதுங்கிற காவல்துறையினருக்கு கட்டளையாக இடப்பட வேண்டும். முதலமைச்சரிலிருந்து உடனடியாக போகணும்னு நினைக்கிறேன். நல்லது, நேரலையில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிக்கொண்டு வைக்க மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.